அர்னால்டு நடிச்சு 2017வது வருஷம் ரிலீஸ் ஆன ஆஃப்டர் மேத் அப்படின்ற படத்தோட கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இன்டீரியர் சூப்பர்வைசரா வேலை பார்க்குற நம்ம ஹீரோ அர்னால்ட காட்டுறாங்க. அர்னால்டு அவரோட வேலையெல்லாம் அசிஸ்டன்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ரூமுக்கு போறாரு. ரூம்ல பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுடா, எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அது சீக்கிரமாவே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அந்த வேலைலாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உடனடியா நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமான நாள் தான், ஆனா இன்னைக்கு ஃபிளைட் 10 மணிக்கு தானே வருது, எதுக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்ப சொல்ற? 10 மணிக்கு தான் ஃபிளைட் அப்படின்றது எனக்கும் தெரியும்டா, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற டிராபிக்கை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் சீக்கிரமா கிளம்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமாடா, நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு ஜம்முன்னு கிளம்பி ஒரு பொக்கேவை கையில எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. எதுக்காக இவர் ஏர்போர்ட்டுக்கு போறாரு அப்படின்னா, நம்ம அர்னால்டோட பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிருக்கிறப்பவே அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. அந்த சோகத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரதுக்காக அவங்களோட அம்மா அவங்கள கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வராங்க. இப்ப அவங்க 2 பேரையும் ரிசீவ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஏர்போர்ட்டுக்கு போன முதல் வேலையா டிஸ்பிளே முன்னாடி போய் நின்று ஃபிளைட் எப்போ வருது அப்படின்றத பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபும் பொண்ணு வர்ற ஃபிளைட் ரொம்ப டிலேவா வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் அங்க ஒரு பொண்ணு வந்து அர்னால்ட ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, எங்களோட சீனியர் ஆபீசர் வருவாங்க, அவங்க உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. உள்ள வந்த சீனியர் ஆபீசரும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அர்னால்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இதை எங்களுக்கு சொல்லாம இருக்க முடியல, ஆனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். உங்க பொண்ணு உங்க ஒய்ஃபும் டிராவல் பண்ண ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு, ஆனா அது எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, கன்ஃபார்ம் ஆனா உங்ககிட்ட சொல்றோம், நீங்க ரொம்ப மனசை தைரியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு நடந்து போய் அந்த ரூம்லயே மாட்டி வச்சிருந்த ஒரு போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காரு. அடுத்த செகண்டே அப்படியே மயக்கம் போடவும் ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த பொண்ணு ஆளுங்களை வர வச்சு அதே ஏர்போர்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நம்ம அர்னால்ட சேர்க்கிறாங்க. அர்னால்டு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க அந்த லேடி. நீங்க உங்களோட மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்கோங்க, அடிக்கடி ஹெல்த் சென்டருக்கு போங்க, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்க பண்ணி தரோம், நீங்க மைண்ட் ரிலீஃப் ஆனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னோட நம்பருக்கு தயங்காம கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவரும் அங்க இருந்து கிளம்பி ரொம்ப சோகத்தோட வந்து கார்ல உட்கார்றாரு. ரொம்ப சந்தோஷத்தோட ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. இப்ப நிலைமையே மாறி போய் ரொம்ப சோகமாயிருச்சு. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் ஜாக். இவனோட ஃபேமிலியில இவனோட ஒய்ஃப் அப்புறம் ஒரு பையன், 3 பேர் தான் இருக்காங்க. அவன் வீட்ல இருந்து கிளம்பி ரெடி ஆகி ஏர்போர்ட்டுக்கு வர்றான். ஏர்போர்ட்ல இவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ஏர்போர்ட்ல சிக்னல் ஆபீசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதும் தரை இறங்குறதும் இவன் கையில தான் இருக்கு. இவன் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான், அதாவது இவன் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் ஃபிளைட் கீழே லேண்ட் ஆகும். இந்த சிக்னல் கண்டிஷனிங்ல 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போயிட்டு வரேன், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் போன நேரத்துக்கு 2-3 ஃபிளைட் அதே இடத்துக்கு லேண்ட் ஆகிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. அது எல்லா ஃபிளைட்டையும் ஒரே ஆளா கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனால முடியல. அதோட மட்டும் இல்லாம டெலிபோன் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோன் ரிப்பேர் பார்க்கறவங்க வந்திருக்காங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் வேற அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த டெலிபோனை வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா இவன் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறாங்க. இவன் ஒரு ஃபிளைட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு இன்னும் 2 ஃபிளைட்டை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவன் சொன்னது எதுவுமே அவங்களுக்கு கேட்கவே இல்ல. ஒரு ஃபிளைட்டை 7000 அடி தூரத்திலையும் இன்னொரு ஃபிளைட்டை 9000 அடி தூரத்திலையும் பறந்துகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணான். ஆனா இவன் சொன்னது அவங்களுக்கு கேட்காதனால 2 ஃபிளைட்டும் ஒன்னோட ஒண்ணு மோதி கிராஷ் ஆயிருச்சு. அதுல ஒரு ஃபிளைட் தான் நம்ம ஹீரோ அர்னால்டோட ஒய்ஃபும் அவங்களோட பொண்ணும் டிராவல் பண்ண ஃபிளைட். 2 ஃபிளைட்டும் கிராஷ் ஆனதுமே அந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப ஸ்டன் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஜாக்க கூப்பிட்டு அவங்களோட சீனியர் ஆபீசர் கேக்குறாங்க, மேல என்ன நடந்துச்சு தெளிவாங்க கிட்ட சொல்லு, அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அதை பத்திலாம் யோசிக்க டைமே இல்ல, எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் திருப்பி. மொத்தமா 270 பேருக்கு மேல செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவன் அழுக ஆரம்பிச்சிடறான். ஜாக், இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, நீ உன்னோட வேலையை தான் பார்த்த, இப்படி சில மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும், அதை ஓவர் கம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், இப்படி ஃபீல் பண்றதுனால ஒண்ணுமே ஆகாது, உன்னோட மனசை தைரியமா படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ சொன்னாலும் அவன் மனசு சமாதானமாகற மாதிரி தெரியல. சரி, டெம்பரவரியா அவனுக்கு லீவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில இருந்து நிப்பாட்டிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஜாக் வீட்டுக்கு வர்றப்ப அவனோட ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நியூஸ் சேனல்ல அங்க ஃபிளைட் கிராஷ் ஆனதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஜாக்கோட பேர் தான் ரொம்ப அடிபடுத்துறாங்க. ஜாக்கோட பேரை சொல்லி இந்த ஒரு பையனாலதான் 270 பேரோட உயிர் வந்து போச்சு, அவன் ரொம்ப மோசமானவன், அவனோட வேலையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அவங்களோட ஒய்ஃப் அழுகுறாங்க. இவ உள்ள போனதுமே கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அர்னால் வீட்டுல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டிவில நியூஸ் சேனலை பார்த்து இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி பாசிபிள், ஏதாவது தப்பு நடந்திருக்குமா, என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரோட போனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற லேடி தான் அவருக்கு கால் பண்றாங்க. சார், இப்ப எப்படி இருக்கீங்க, உங்க உடம்புக்கு பரவாயில்லையா, என்ன பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அர்னால்டுக்கு இதை பத்தி எல்லாம் யோசிக்க டைமே இல்ல. நல்லா தான் இருக்கேன் மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்க, என்ன பத்தி யோசிக்காதீங்க, நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அர்னால்டுக்கு இந்த நியூஸ் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆன
இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவரோட வண்டியை எடுத்துட்டு ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்துக்கு போயிட்டாரு. அங்க இருக்கிற ரெஸ்கியூ டீம் அங்க இருக்கிற நிறைய வாலண்டியர்ஸ் கிட்ட ஐடி வாங்கிட்டு அவங்களையும் பணியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அர்னால்டும் போய் அவரோட ஐடியை கொடுத்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு சேர்றாரு. அங்க அவங்க கொடுத்த ஷூட்டை போட்டுக்கிட்டு அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்துல மனுஷங்களோட உயிரோ டெட் பாடியோ வேற எதுவோ கிடைச்சாலும் அதை எடுத்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆர்டர் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவரோட பொண்ணு போட்டிருந்த செயின் வந்து இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததுமே இவருக்கு பயங்கரமா சோகமாயிருது. அந்த செயின் போடுறப்ப இவங்க ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவை நினைச்சு பார்த்தே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கறாரு. அவரோட பொண்ணு ஒரு மரத்துல குத்தி இறந்து கிடக்காங்க. அதை பார்த்ததுமே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃபோட டெட் பாடியும் கிடைச்சிருச்சு. 2 பேரோட பணத்து பக்கத்துல உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நிலைமை என்ன தவிர இனிமே யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.